அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருப்பதி போகணும்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம நினச்ச டைமில் திருப்பதி போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆன்லைனில் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணலாம், ஆனால் நம்ம டைமுக்கு கிடைக்காது. நம்ம இஷ்டத்துக்கு போகணும்னு நினச்சா தர்ம தரிசனத்தில் தான் போக முடியும். அப்போது அதில் போகும்போது குடோனில் ஒரு 5லேருந்து 10 மணி நேரம் நம்ம அதில் வெயிட் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது சில பேருக்கு தெரியாது. அது மூலிமா தான் நாங்கள் லாஸ்ட் டைமு ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரீ டிக்கெட் தான் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அதை நாங்கள் வீடியோவாக போட்டிருந்தோம், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து 5:30க்கு கிளம்பி திருவள்ளூர் கிட்ட வீரராகவர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து 7:30க்கு கிளம்பி நகர்ன்ற பிளேஸில் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். 10:30க்கு கீழ் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ பிரிட்ஜு மேலே போகிறோம். லாஸ்ட் டைம் அந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணல, இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. போகும்போதே மேல் திருப்பதியில் இருக்கிற அந்த சிம்பிள் அழகாக தெரிஞ்சுது. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஃப்ரீ டிக்கெட் தான். இது கீழ் திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. எந்தெந்த இடத்துலன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் தான் நாங்கள் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினோம். அதே இடத்துல தான் இந்த தடவையும் நாங்கள் வாங்கினோம். ஃப்ரைடே மார்னிங் 4 o'clockலேருந்தே இந்த டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. க்ரௌட் கொஞ்சம் கம்மியாகிறதுனால நாங்கள் நைட்டு போயிட்டு 10:30க்கு ரீச் ஆனோம். எங்களுக்கு 10:45க்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எங்களுக்கு கிடச்சிடுச்சு. க்ரௌடே இல்லை, டைரெக்டாக நாங்கள் போயிட்டு அந்த கவுண்டரில் போய் வாங்கிட்டோம். எங்களுக்கு சனிக்கிழமை மார்னிங் 5 o'clock ஸ்லாட் கிடச்சிது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. இது எப்போ வேணாலும் காலி ஆகலாம். ஆனால் நீங்கள் early மார்னிங் நீங்கள் ஒரு 1 o'clock நீங்கள் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் அன்னைய தரிசனத்துக்கு. எஸ்எஸ்டி டோக்கனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு லாஸ்ட் இயர் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி. கீழே ஒவ்வொரு பிளேஸ்லேயும் 10,000லேருந்து 15,000 டிக்கெட் கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாருக்கும் கிடைக்கும். early மார்னிங் இந்த இடம்லாம் பயங்கர க்ரௌடாக ஆகிடும். இப்போ நாங்கள் டிக்கெட் கையில் வச்சுட்டு உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் திருப்பதி வரலாம், இந்த மந்தில் கூட வரலாம். நாங்கள் அதே இடத்துல 11:30 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அது வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. டிக்கெட்டு இன்னும் கூட இருந்ததுன்னு சொன்னாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திருப்பதி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன நினச்சி வந்தோன்னா லாஸ்ட் இயர் மாதிரி அடிச்சு பிடிச்சின்னு உள்ளெல்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸ்லோவாக போயிட்டு வாங்கலாம். ஏன்னா 15,000 டிக்கெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது காலியாகிற வரைக்கும் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. ஏன்னா 3 இடத்துல கொடுக்குறாங்க கீழ் திருப்பதிலேயே. அதனால் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அன்றைக்கி கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இது லாஸ்ட் இயர் வீடியோட கிளிப்பிங்ஸ் தான் இப்போ போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் எஸ்எஸ்டி டோக்கனில் வாங்கணும். ஆனால் இந்த தடவை நாங்கள் போகும்போது என்ன நினச்சின்னு போனோன்னா, இந்த மாதிரிலாம் அர்ஜென்ட் பட்டுன்னு போக தேவையில்ல, ஸ்லோவாக போயிட்டு நம்ம வாங்கலாம், நம்மளுக்கு கிடைக்குதா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போனோம். பை லக்கு எங்களுக்கு அன்றைக்கி நைட்டே 10:45க்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. அதுவும் 5 பேர் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் வாங்கிட்டோம். சேம் டேவே நாங்கள் மேல் திருப்பதிக்கு போயிட்டோம். இவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு பயப்படாதீங்க, கண்டிப்பாக எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு கிடைச்சிடும். நாங்கள் மேல் திருப்பதிக்கு ஒரு 11:30 மணிக்கு கிளம்பிட்டோம். கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு கரெக்டாக நைட்டு 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் early மார்னிங் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதிலேருந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 11:30க்கு மேலே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் மூலிமா போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கையில் வச்சுக்கணும். அதை காமிச்சு தான் டிக்கெட் வாங்க முடியும். அதுவும் மந்த்லி ஒன்ஸு தான் போக முடியும் கண்டிப்பாக. ஆனால் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக போனீங்கன்னா குடோன்லாம் தங்க வைக்க மாட்டாங்க. ஒரு 1/2 an hourக்கு மேலே குடோனில் நம்ம தங்க வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாம் மூவிங்கில் தான் இருக்கும். 3 hours கண்டிப்பாக ஒரு 1/2 an hour எக்ஸ்ட்ரா ஆனாலும் 3.5 hours தான் ஆகும். கண்டிப்பாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ கீழ் திருப்பதி செக்கிங் பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம எது எடுத்துகிட்டு போகிறோமோ நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே அனுப்புவாங்க. நடப்பாதை போகிறவங்க கூட கீழே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் நடப்பாதை போயிடலாம். இப்போ மார்னிங் தரிசனம் 5 o'clock உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் மார்னிங் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ போயிட்டு மேலே ரீச் ஆகுறீங்களோ அப்போவே அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்த காரு எங்களோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே மேல் திருப்பதிக்கு போய் சேர்கிறதுக்கு 12:15 ஆச்சு. மேல் திருப்பதி ரீச் ஆனோடனே எங்களுக்கு பெருமாள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது என்னன்னா
ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அங்கே மிஸ்ட் இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு மார்னிங் 5 o'clock தரிசனம். அதனால நாங்கள் ஒரு 3 o'clock ஜாயின் பண்ணலாம் க்யூவில் நினச்சிட்டு இருந்தோம். அது வரைக்குமே நாங்கள் அந்த மிஸ்ட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். 5 o'clock வரைக்குமே மார்னிங் வந்து மிஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. சாமி தரிசனம் 6:30க்கு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. கரெக்டாக எங்களுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. அந்த 1/2 an hour எக்ஸ்ட்ரா ஆனது எதனாலன்னா அலங்காரம் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு ஒரு 1/2 an hour எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுவும் வந்து நாங்கள் மூவிங்கில் இருக்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களை எந்த கம்பார்ட்மெண்ட்லையும் தங்க வைக்கல. நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த SST டோக்கன் வாங்கிட்டு 3 மணி இல்லைன்னா 3.5 மணி நேரத்தில் சாமி தரிசனம் கண்டிப்பாக பார்த்துடலாம். நாங்கள் ஃப்ரைடே வந்து நைட்டு 10:30 மணிக்கு கீழ் திருப்பதி வந்தோம். சனிக்கிழமை 6:30 மணிக்கு மார்னிங் சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக வெளியில் வந்துட்டோம். லட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8:30 மணிக்கு இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே பிடிச்சிருந்தது. நாங்கள் நைட்டு தூங்கவே இல்லை, டைரெக்டாக சாமி பார்க்க போயிட்டோம். அதனால் மார்னிங் வந்து சாமி பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்லாம் நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணிவிட்டு கீழ் திருப்பதி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனவங்க கூட கம்பார்ட்மெண்ட்டில் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் செகண்ட் டைம் போயிருக்கோம் SST டோக்கன் மூலிமா. 3 மணி நேரம் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். இதுக்கு வந்து 3.5 மணி நேரம் ஆச்சு. எந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் தங்கவே இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பஸ்ஸில் போனால் கூட அங்கே கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இந்த SST டோக்கன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பஸ்ஸில் போனீங்கன்னா. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். SST டோக்கன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்லாட்டட் சர்வ தரிசனம். தேங்க்யூ.